புரட்டாசில நான்வெஜ் கேக்குதா? அப்ப இதை செய்யுங்க. ஆனா கத்திரிக்காவை பார்த்த உடனே நமக்கு என்ன கத்திரிக்காய் தான் செய்ய தோணும். கத்திரிக்காவுல பிரியாணியும் செய்யலாம். பிரியாணி செய்யறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் போதுங்க. கத்திரிக்காயுடைய வால் பகுதியை கட் பண்ணிட்டு வயிற்று பகுதியை 4ஆ வகுந்துடணும். அப்பதான் அதுல வச்சு மசாலா ஸ்டஃப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டஃபிங்க்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாமா? உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை கத்திரிக்காவை உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டு மசாலா தடவி வச்சிருக்கிற கத்திரிக்காவை நல்லெண்ணெயில போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா பிரியாணி செய்யறதுக்கு குக்கர்ல ஆயில் சூடான உடனே ரம்பல சேர்த்திருக்கிறேன். பவுடர் பண்ண பிரியாணி மசாலா, ஸ்லைஸா கட் பண்ண 2 பல்லாரி, 2 பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட பிளேவர் நல்லா வந்த பிறகு மசாலா சேர்க்கணும். மஞ்சள் தூள், வத்தல் தூள், மல்லித்தூள் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாதி லெமனை புளிஞ்சு விட்டுறணும். 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் அது கூட உள்ள மசாலாவையும் சேர்த்த பிறகு ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணி கொதி வந்தோன்னு சேர்த்த உடனே அது கூட தேவையான உப்பும் 1/2 டம்ளர் அளவு தேங்காய் பாலும் சேர்த்து ஆக மொத்தம் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து 2 டம்ளர் ஊத்திருக்கிறேன். கடைசியில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு மேல வாழலையை வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு மீடியமான தீயில 1 விசில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதுங்களெல்லாம் அடிச்சு விழுங்கிரும் இந்த கத்திரிக்காய் பிரியாணி. வரட்டா.